ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் குக்கீஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆடியோ புக்க பில்ட் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பைத்தான் புக்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ புக்னா என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிறத நமக்கு ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ அதான் ஆடியோ புக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு ஒரு லைப்ரரி தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, பைத்தான் டெக்ஸ்ட் ஸ்பீச்ன்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போறோம். ஸோ அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பைத்தான் டெக்ஸ்ட் ஸ்பீச் வெர்ஷன் 3. ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இம்போர்ட் ஆகலன்னா, நீங்க அத இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இத இனிஷியலைஸ் பண்ணணும். அப்பதான் இது வொர்க் ஆகும். ஸோ நான் இப்போ ஸ்பீக்ன்னு ஒரு வேரியபிள வச்சு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம இத வந்து ஸ்பீக் பண்ண வைக்கலாம். எந்த வேர்ட்ஸ் வேணா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக். வெல்கம் டு ஈச் சேனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம், இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போ வந்து அது வெல்கம் டு தமிழ் குக்கீஸ் சேனல்னு சொல்லணும்னு சொல்லிட்டோம். அண்ட் தென் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு வந்து அந்த சொல்ற சவுண்ட் வந்து நமக்கு கேட்கணும். ஸோ சிஸ்டம் மூலியமா நமக்கு ஆடியபிளா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோகிராம ரன் பண்ணோம்னா, நமக்கு கண்டிப்பா ஆடியோ கேட்காது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கான கோட நம்ம எழுதல. ஸோ இந்த ஆடியோ வந்து நம்ம ஆடியபிளா கேட்கணும்னா, நம்ம வந்து இந்த லைன கண்டிப்பா ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ ரன் அண்ட் வெயிட். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியபிளா இருக்கும். ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் ஆக்டிவ் ஃபைல். Welcome to Tamil Cookies channel. ஸோ இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க. வெல்கம் டு தமிழ் குக்கீஸ் சேனல் சொன்னது. ஸோ இதே அந்த கமாண்ட் இல்லாம பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் கேட்காது. ஸோ அதுக்கு தான் இந்த ரன் அண்ட் வெயிட் யூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா ஒரு ஆடியோ புக் மாரி ஒரு திங்க ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து ஒரு பிடிஎஃப்பையோ, ஒரு டெக்ஸ்ட்டையோ குடுத்தா, அது கம்ப்ளீட்டா அத ரீட் பண்ணி நமக்கு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்பீச் ஒரு பிடிஎஃப் இம்போர்ட் பண்ணி, அத டெக்ஸ்ட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்ம பேச வைக்க போறோம். ஸோ தென் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு வந்து நமக்கு பிடிஎஃப் ரீடர் ஒண்ணு தேவ. ஸோ அந்த லைப்ரரி வந்து நம்ம இப்ப இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து போர்ட் பிடிஎஃப். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பி வந்து கேப்ஸு. ஆனா அதுக்கு பைத்தான் டெக்ஸ்ட் ஸ்பீச்சுக்கு வந்து பி வந்து ஸ்மாலு. ஸோ அத பார்த்து போடுங்க. இல்லனா ஒர்க் ஆகாது. ஸோ இப்ப நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த ஃபைல கெட் பண்ண போறோம். ஓப்பன் ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள வந்து நான் வந்து என்னோட டிரைவ் Dல வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ நான் அத வந்து இதுல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீட் பைனரி மோடு. ஓகே. இப்போ நம்ம வந்து பிடிஎஃப்கான அந்த எலமெண்ட்ட சாரி பிடிஎஃப்ப கெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிடிஎஃப்லேருந்து நம்ம பேஜஸ கெட் பண்ணணும். பேஜஸ கெட் பண்ணா தான் நமக்கு டெக்ஸ்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பேஜஸ் கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பிடிஎஃப் ரீடர் யூஸ் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் ரீடர் பிடிஎஃப் நாட் பிடிஎஃப் ஃபைல் ரீடர். ஸோ ஃபைல் மெத்தட்ல ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டு உள்ள அந்த பிடிஎஃப் பாஸ் பண்ணிற வேண்டியதுதான். ஸோ முடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு வந்து அ பிடிஎஃப் டோட்டலா ரீட் பண்ணி, பிடிஎஃப் ரீடர்ல ஆப்ஜெக்ட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதுலருந்து நம்ம பேஜஸ் இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜஸ். ஸோ அவ்வளோதான். பேஜஸ் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேஜஸ வந்து ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம். ஸோ பேஜஸ்ன்னு ஒரு இதுல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜஸ ஸ்பீக் பண்ண வைக்கிறது தான். அதுக்கு வந்து பேஜ் ஈக்குவல் டூ பிடிஎஃப் ரீடர் டாட் பேஜ். இப்போ நம்ம இந்த பேஜ்க்குள்ள பேஜ் வந்து இன்ட்டா குடுக்கணும்னு காட்டுது. ஸோ அப்போனா பேஜ் நம்பர் குடுக்கணும்னு அர்த்தம். ஸோ பேஜ் நம்பர்னா வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எப்படியும் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து செகண்ட் பேஜ்ல இருக்கறனால நம்ம 1ன்னு குடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த பிடிஎஃப் வந்து செகண்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இது ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட் ரெகக்னிஷன் ஆர்டிக்கல் எடுத்திருக்கேன் ஆன்லைன்லேருந்து. ஸோ இதுல வந்து நம்ம இந்த பேஜ ரீட் பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் பேஜ். ஸோ இங்க நீங்க குடுக்கும்போது ஃபர்ஸ்ட்ன்னு தான் குடுக்கணும். ஏன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. எவ்ரிதிங் செட். ஸோ இந்த லைன் எடுத்துறலாம். நமக்கு இந்த லைன் தேவையில்ல. ஒன் மோர் திங் வந்து நம்ம இங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் டெக்ஸ்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்பதானே பேச வைக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட்ல பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட். சாரி இது இல்ல. இந்த மெத்தட் இல்ல. இதுதான். பேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஸ்பீக் பண்ண வைக்க வேண்டியதுதான். ஸோ ஸ்பீக் டாட் சி. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பேஜ கெட் பண்ணியாச்சு. பேஜ் நம்பர் 1 கெட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலா அது வந்து பேஜ் நம்பர் 2 அண்ட் தென் அதுலேருந்து டெக்ஸ்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ அந்த டெக்ஸ்ட்ட நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரன் கோட். Since Tibetan is a more pictographic script, there are similarities in the shapes of its different scripts. Specifically, the similarity of Tibetan handwritten numbers 4 and 9 is hard to tell the difference with the naked eye. To address these challenges, the study applied some novel techniques, and the contribution of this paper can be summarized as follows. 1. The proposed system applies the lightweight convolutional neural network MobileNet v32 to process large Tibetan digital data sets. 2. Federated learning is used in the proposed system to improve the speed of coverage while protecting ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஆடியோ புக் யூசிங் பைத்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.